சென்னை கே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் பல்வேறு சேவைகளை தொடங்கி வைத்தார் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன். இந்த விழாவில் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் எல் முருகன், 11 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை இருமடங்காகியுள்ளது. மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு மருத்துவ படிப்பிற்கான இடம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஏழை எளியோரும் பயனடையும் வகையில் மோடி மருந்தகங்கள் மற்றும் இந்தியா முழுவதும் 130க்கும் மேற்பட்ட இஎஸ்ஐ மருத்துவமனைகள் 2015க்கு முன்பு வரை 7 எய்ம்ஸ் கல்லூரிகள் மட்டுமே இருந்தது. ஆனால் தற்போது 15க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் உள்ளது எனவும் இதை அதிகப்படுத்துவதற்கான வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மெடிக்கல் காலேஜ் மற்றும் மருத்துவமனையின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரதம மந்திரியினுடைய ஜன் ஆரோக்கியா யோஜனா திட்டத்தினுடைய பயிற்சி அந்த முகாமை தொடக்கி வைக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இஎஸ்ஐசி காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கே நகரனுடைய டைரக்டர் டீன் டாக்டர் காளிதாஸ் தத்தாத்ரேயா சவான் அவர்களை, மெடிக்கல் சூப்பரண்டன்ட் டாக்டர் கே புஷ்பலதா அவர்களை, டிஎம்எஸ் டாக்டர் சிவகுமார் அவர்களை, டிஎம்எஸ் டாக்டர் ஆர் பிரபாகர் அவர்களை, டாக்டர் குப்புசாமி சக்தி வடிவேலு அவர்களை, அலிம்கோ சீனியர் மேனேஜர் ஸ்ரீ பி.கே. குப்தா அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பயனாளிகளை, மருத்துவக் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், மருத்துவர்கள், டாக்டர்கள், நர்சஸ், ஸ்டாஃப்ஸ், மாணவர்கள், மீடியா சகோதரர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி காலையில் இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி பார்த்து அவர்களுடைய அந்த ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும் பொழுது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எந்த அளவுக்கு தொழிலாளர்களுடைய மேம்பாட்டில், தொழிலாளர்களுடைய நலன் மேலே அக்கறை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தொழிலாளர் சார்ந்த குடும்பத்தை, தொழிலை சார்ந்த குடும்பத்தினர்கள் அவர்களுக்கு சிறந்த ஒரு மருத்துவ வசதி வேண்டும், அவர்கள் மருத்துவ கல்வியும் வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் இஎஸ்ஐசி என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பிரைமரி ஹெல்த் சென்டர் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கும் கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் இஎஸ்ஐ காப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 14.44 லட்சம் கோடி பேர் அந்த குடும்பத்தை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 15 கோடி பேர் பயனாளிகளாக இந்தியா முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவக் கல்லூரி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கு. இதே போல ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த மருத்துவமனையானது திருப்பூரில் ரீசெண்டாக நம்ம திறந்து வச்சிருந்தோம். அதே போல் சிறுபெரும்புதூரில் இதே அளவில் ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியானது நமக்கு வர இருக்கிறது. தொழிலாளர்களுடைய நலனுக்காக இந்த மருத்துவமனையானது வர இருக்கிறது. இந்தியா முழுவதும் இது மாதிரி கிட்டத்தட்ட 31 மெடிக்கல் காலேஜஸ், இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ், தொழிலாளர்களுடைய நலனுக்காக இந்த மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிறது. அதே போல் கிட்டத்தட்ட 165 ஹாஸ்பிட்டல்ஸ், 1590 டிஸ்பென்சரிஸ், இப்படி இஎஸ்ஐனுடைய ஒரு மிகப்பெரிய பரந்த ஒரு சேவை தொழிலாளர்கள். ஏன்னா தொழிலாளர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை ஊக்குவிக்கின்றவர்கள். அதனால் அவர்களுக்கு தரமான ஒரு மருத்துவ வசதியை கொடுக்கணும் என்பதற்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சீரிய தலைமையின் கீழே இப்படி மருத்துவக் கல்லூரிகள் இந்த 11 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட இஎஸ்ஐக்கு மட்டுமே 20 மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு கொண்டிருக்கிறது.
இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2014க்கு பிறகு இந்த நாட்டினுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறைந்தபட்சம் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கணும் என்பதுதான். அதுபடி கிட்டத்தட்ட இப்போ 700க்கும் மேற்பட்ட 2014 முன்னாடி 300 மெடிக்கல் காலேஜ் இருந்தது. இன்னைக்கு 700க்கும் மேற்பட்ட மெடிக்கல் காலேஜஸ், 11 ஆண்டுகள்ல டபுள் த மெடிக்கல் காலேஜஸ். 2014க்கு முன்னாடி வெறும் 7 எய்ம்ஸ் காலேஜஸ் இருந்தது. இன்னைக்கு இந்த 11 ஆண்டுகள்ல மட்டுமே 11 எய்ம்ஸ் கல்லூரிகள். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மதுரையில எய்ம்ஸ் கல்லூரி தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களிலுமே எய்ம்ஸ்க்கான மருத்துவ வசதி கிட்டத்தட்ட 23 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்திருக்கிறோம். நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்கணும் என்பதற்காக தான் 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள மருத்துவ காப்பீடு திட்டத்தை, பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம 5 லட்சம் ரூபாய், ஏன்னா பணம் இல்லாதனால நமக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்கணுன்றதுக்காக 5 லட்சம் ரூபாய் பெருமானம் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாட்டினுடைய தேவை, மருத்துவர்களுடைய தேவை, டாக்டர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு வர்ற அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 75,000 புதிய மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கான சீட்டுகளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இங்க மட்டும் இந்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டல். பிஜி 50 சீட் இந்த வருஷம், இங்க இருந்து பிஜி 50 சீட் இந்த வருஷம் புதுசாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அந்த மருத்துவக் கல்லூரிகளுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கையை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையின் கீழே நாம் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்மளுடைய திவ்யாஞ்சன் என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், அவர்களுடைய மேம்பாட்டிற்காக, அவர்களுக்காக அலிம்கோ என்று சொல்லக்கூடிய கான்பூரில் இயங்குகின்ற நிறுவனம், அவர்களுக்காக தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் செய்தவர், தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரயாணம் செய்து அங்கிருந்து பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்குவதில் தொடர்ந்து இந்த பணி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு நாம் உபகரணங்களை கொடுத்திருக்கிறோம். பல பேர் சைக்கிள் வாங்கியிருக்கீங்க, பல பேர் இன்னும் ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மளுடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பான வசதி செய்த வேண்டும், சிறப்பான மருத்துவம் கொடுக்க வேண்டும், அதே மாதிரி மலிவு விலை மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்க வெளியில மார்க்கெட்ல 80 ரூபாய்க்கு ஒரு பிபி மாத்திரை வாங்கணும். ஆனா இங்க பிரதமரனுடைய ஜன்னோசதி என்று சொல்லக்கூடிய பிரதமரனுடைய மருந்து கடையில போய் மருந்து வாங்கினா இதுல நீங்கள 10 ரூபாய் 15 ரூபாயில மருந்து வாங்க முடியும். ஏன்னா பிபி சுகர் இதுக்கெல்லாம் காலம் முழுக்க மருந்துகள் வாங்க வேண்டியிருக்கும். அதற்காக நாம் பெரிய செலவு செய்ய வேண்டியிருக்கு. அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக, ஏழை எளிய மக்களுக்கும் தரமான மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரதமருடைய ஜன்னோசதி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 15,000 மெடிக்கல் ஸ்டோர்கள் அந்த இந்தியா முழுவதும் அந்த மெடிக்கல் ஸ்டோர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி மருத்துவ வசதிகளை ஒரு புறம் நாம் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது, அதே நேரத்தில் மெடிக்கல் காலேஜஸ்களுடைய வசதியையும் நாம் பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம். மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு மருத்துவ இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல கூட ஆரோக்கிய மந்திர் என்று நாம் அழைக்கின்றோம். ஒவ்வொரு பகுதியிலையுமே ஆரோக்கிய மந்திர், சித்தா, நம்ம வரும்போது பார்த்தோம், இங்கே சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி எல்லாத்தையும் இணைந்து ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசன், நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தை நம்மளுடைய மருத்துவத்தையும் சேர்த்து ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசன் யோகா, சர்வதேச யோகா தினம் கொண்டாடணும். இந்த முறை கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ஒரே இடத்துல கலந்து கொண்டு, விசாகப்பட்டினத்தில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு 3 லட்சம் பேர் கலந்து கொண்ட கின்னஸ் சாதனை படைத்த யோகா தினத்தை நாம் கொண்டாடி இருந்தோம். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 180 நாடுகள்ல ஒரே நேரத்துல யோகா கொண்டாடப்பட்டது. நாம கூட இங்கேயும் யோகா இங்கேயும் யோகா சொல்லி கொடுக்குறாங்க. காலையிலையும் சொல்லி கொடுக்குறாங்க, மதியம் சாயந்தரமும் யோகா சொல்லி கொடுக்கப்படுகிறது.
இப்படி யோகா நம்மளுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பயன் கொடுக்கக்கூடிய அருமருந்தாக யோகா இருக்கிறது. இந்த யோகாவை நாம் எல்லாரும் கூட பின்பற்ற வேண்டும். யோகா நம்ம நாட்டினுடைய கலை. இன்றைக்கு இந்தியா, உலகம் முழுவதும், உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலுமே கூட யோகாவை அவர்கள் போற்றுகிறார்கள். நாம் அனைவரும் இணைந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான பாரதம், அனைவரும் சுகமாக இருக்கும், நலமுடன் இருக்க வேண்டிய பாரதம். அதனாலதான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொல்றாங்க, நம்மளுடைய சாப்பிட்ற எண்ணெயில 10% எண்ணெயை குறைங்கள் என்று. 10% எண்ணெய்னா இன்னைக்கு ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் இந்தியாவில் மிக வேகமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த உடல் பருமனை குறைப்பதற்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும். நாம் பயன்படுத்துகின்ற உணவுல கிட்டத்தட்ட 10% எண்ணெயை குறைப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று போன வாரம் மன் கி பாத்ல கூட மனதின் குரல் நிகழ்ச்சியில அவர் பேசும் பொழுது இதை நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். அது ஒவ்வொருவரையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் கூட நம்மளுடைய பாரதம் 2047 நாம் விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய உலகத்துல வல்லரசு நாடாக ஆக வேண்டும். நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு, நம்ம நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக, அனைத்து துறையிலும் வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக. அப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதனாலதான் ஆரோக்கியமான பாரதம். இந்த பாரதம் மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இந்த நாடு ஆரோக்கியமாக வரும். அதனாலதான் நாம இன்னைக்கு உலகத்திலேயே மிக சிறந்த பொருளாதாரத்துல 4வது நாடாக இருக்கின்றோம். ஜெர்மனை பின்னுக்கு தள்ளி விட்டுருக்கிறோம், ஜப்பானை பின்னுக்கு தள்ளி விட்டுருக்கிறோம், இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி விட்டுருக்கிறோம். 2011 நம்ம 11வது இடத்துல இருந்து இந்த 11 ஆண்டுகள்ல மட்டுமே நாம 4வது இடத்துல இருக்கோம். 2027 3வது இடம், 2047 முதல் இடமாக நாம் இருக்க போகிறோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நாம் அனைவரும் நம்மளுடைய ஆரோக்கியத்துல நாம் கவனம் செலுத்துவோம். நாம் சாப்பிடுகிற எண்ணெயில 10% குறைவாக எண்ணெய் யூஸ் பண்ண. நாமெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம், அப்ப எல்லாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா தான் எண்ணெய் ஊற்றுவாங்க. ஆனா இப்ப எல்லாமே எண்ணெயில தான் இருக்கிறது. ஆனால் நாம் அனைவரும் ஆயில் பயன்பாட்டை குறைத்து இந்த ஒபிசிட்டி, உடல் பருமனை குறைப்பதற்கு யோகா நம்ம நாட்டினுடைய கலை, அதை எல்லாரும் செய்வோம் என கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில, இந்த அருமையான நல்ல சந்தர்ப்பத்துல உங்களோடு இணைந்து இந்த காலை நேரத்துல பங்கு பெற்றதுல மற்றற்ற மகிழ்ச்சி. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், டாக்டர்கள், உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.